அவமானம் செஞ்சா வலிக்கும் அவளுக்கு. அவளுக்கு எப்படி வலிக்கும்னா ஆணுக்கு தெரியாது. தெரிஞ்சவன் தான் தகப்பன். அதனால்தான் தந்தை பெரியார், அப்பா ஸ்டாலின் கேட்க சொன்னாருங்க. பெரியாரு கலைஞர் கேட்க சொன்னார், அண்ணா கேட்க சொன்னார், இப்ப எங்க அப்பா கேட்க சொல்றார். இருன்னு சொல்றார். வலி இருந்தா கத்தாம இருக்காது, கத்து. நான் ஒரு மந்திர சொல்லிவிட்டு போகிறேன். அப்பா என்று கத்துங்கள், உங்களுக்கான விடியல் வரும். ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு என்றார்களே, இன்னுமான வாழ்க்கையில் அவர்தான் விடியல் என்று சொல்லிக்கொண்டு சுயமரியாதை. பஸ்ல ஏறி தலைவர் கேட்டிருக்க, அம்மா உன்னை யாராவது அவமரியாதையா பேசுறாங்களாமா, ஃப்ரீயா தானே போற அப்படின்னு ஸ்டாப்ல எங்கேயாவது நிறுத்தாம டிரைவர் கண்டக்டர் யாராவது போறாங்களாமா? இது சுயமரியாதை என்ற சொல்லோடு தங்கை பேசினார். சாதாரணமாக சொல் நமக்கு புரியுதுங்க, பொருள் சரியா புரியுறது இல்லை. அவர் கேட்ட கேள்விக்கான அடிப்படை என்ன தெரியுமா? அந்த அடிப்படையை நான் சொல்றேன். அதுதான் சுயமரியாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள், ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்ற சுயமரியாதைங்கிறது என்ன பாருங்க. சுயமரியாதைனா நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதில்லை. சரியா? அப்படிதான் இங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லைன்னு நீ கூக்குரல் போடு, அதான் சுயமரியாதை கிடையாது. என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது அல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் சுயமரியாதை. முன்னால வந்து யாராவது அப்படி சொன்னார்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்க. இப்படி ஒரு அப்பா கிடைப்பாரு இல்ல. நான் எங்கேயுமே சொல்லாதது சொல்றேன். என்னுடைய ரொம்ப மன நெருக்கமா உணர்ற நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்கள் மகிழ்ச்சி தான் இந்த அரசின் வருங்காலம். வேறு எந்த அரசியலும் எனக்கு தெரியாதியா. பெண்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க தான். இனி இல்ல, நாங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீங்க தான். நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், சுயமரியாதையோடு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லவா? பாரதியார் ஒரு கட்டுரை எழுதினாருங்க. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. பாரதியார் என்ன எழுதுறாருன்னா, எனக்கு பாவமா இருந்துச்சு பாரதியார் அப்ப படிக்கும்போது. குடிகார பொண்டாட்டி கிட்ட பாரதியார் பேசுறாரு கட்டுரையில, ஏ பெண்ணே, உன் புருஷன் குடிக்கிறானா, அவனோடு பேசாத. ஹை, சூப்பரா சொல்லிட்டாரு. அடுத்து சொன்னார், அவனுக்கு சமைக்காத. ஹை, நல்லா இருக்க. குடித்து விட்டு வந்து அடித்தால் திருப்பி அடி. அடுத்த பாயிண்ட் தான் சூப்பர். வீட்டை விட்டு வெளியே போய் என்கிறானா, போகாத, வறண்டாவில் படுத்துக்கொள், அது உன் வீடு என்று போராடு. பாரதி எழுதினாங்க, தலைவர் அதை செஞ்சிட்டாருங்க. போனா நீ போ, என் வீடு, பொம்பளைங்களுக்கு தான் வீடு. என்ன கை தட்டாம உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆம்பளைங்களாம் சேர்ந்து கை தட்டணும். அதுதான் இந்த அரசு. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பரா பிடிச்சது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பத்திரப்பதிவு யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க. இந்த பத்திரப்பதிவுல பொம்பளை பேர்ல பத்திரம் பதிவாச்சுன்னா 1% குறையும். இதை ஏன் சொல்றது? தமிழ் படிச்சுட்டேம்மா, தமிழ் படிச்சுட்டேன். தமிழ்ல 3 விஷயங்கள் இருக்குடா. முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள். 3 விஷயம் இருக்குடாமா. கருப்பொருள் அப்படிங்கிறது இந்த பறை, இசை, சாப்பாடு, தெய்வம், சாமி இதெல்லாம் வரும். உரிப்பொருள்ன்றது ஒழுக்கம். முதற் பொருள் என்ன தெரியுமா? தமிழனுக்கு தொல்காப்பியம் சொல்லுகின்ற அந்த இலக்கணத்தின்படி தமிழனுக்கு முதற் பொருள் நிலம். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம்.
மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. சொல்லி தந்தல்ல நிலம். அந்த நிலம் எதை குறித்து தமிழ் பண்பாடு வளர்ந்தது என்றால் பெண்ணை மையமிட்டதுதான் தமிழ் பண்பாடு. பெண் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்ற எங்கள் சங்க தமிழனின் ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பெண் தான் மையம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் உறக்க சொல்லுவோம் இந்த நாட்டிற்கு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியாக அமைந்திருக்கிறது. நான் இப்படி சொல்றேன், அவமானமா இருக்கும் பல நேரங்கள்ல, ஆண்களுக்கு அது தெரியாது. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரியாது. தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பீங்களா? தெரியாது. தெரிஞ்ச மனுஷன் வகுத்த கொள்கை தான் பெரியார் என்கின்ற அந்த மனுஷன் வகுத்துட்டு போனான். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு அவரது. படிச்சு பார்த்தா தெரியும். பெண்ணுக்கு வலிக்கோங்க, அவமானம் செஞ்சா வலிக்கும். அவளுக்கு எப்படி வலிக்கும்னா ஆணுக்கு தெரியாது. தெரிஞ்சவன் தான் தகப்பன். அதனால்தான் தந்தை பெரியார், அப்பா ஸ்டாலின். பெண்ணுக்கு வலிக்கும்ன்றது அப்பதாங்க தெரியும் அவனுக்கு. பாருங்களேன், ஆண்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா? நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் நான் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தால் எனக்கு பின்னால் எப்பொழுதும் நின்றிருப்பாய் நீ. உன் இனத்து கற்பு கிரசிகளை காட்டி மிரட்டுவேன் நான். என் இனத்து அயோக்கியர்களை பற்றி தெரிந்திருந்தாலும் அமைதியாக இருப்பாய் நீ. நீ எனக்கு இருப்பதை யாரும் கேட்டால் ஒழிய சொல்வதில்லை நான். ஒரு பயலை பார்த்தா தெரியாத கல்யாணம் ஆயிடுச்சான்னு. நான் உனக்கு இருப்பதை ஆபரணங்கள் அணிந்து அறிவிப்பாய் நீ. இதெல்லாம் பெரிய விஷயம். ஜெயபாஸ்கர் எழுதிட்டு போனா பாருங்க, கடைசி 2 வார்த்தை தான் பஞ்சு. எனக்கு பின்னால் என் நினைவுகளோடு வாழ வைப்பார்கள் உன்னை. உனக்கு பின்னால் உன் தங்கையோடு வாழ வைப்பார்கள் என்னை. போடா போடா, விதவைங்கிற சொல்லுல கூட பொட்டு இல்லடா, போடா. கைம்பெட்டுன்னு சொல்லு, 1க்கு 2 பொட்டு இருக்கும். இதாங்க எங்கள் உரிமை. நான் பூ வைக்க கூடாது ஏன் நீ சொல்ற? நீ வந்த அப்புறம் அவ வச்சுக்கிட்ட. கேட்க சொன்னாருங்க பெரியாரு, கலைஞர் கேட்க சொன்னார், அண்ணா கேட்க சொன்னார், இப்ப எங்க அப்பா கேட்க சொல்றார். இருன்னு சொல்றார். இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒரு சில விஷயங்களை இந்த உலகத்துல ஊசி மாதிரி சொல்லிடணும். அன்னைக்கு நான் ரொம்ப உணர்ச்சியப்பட்டு ஒவ்வொரு டைம்லையும் நான் இருந்தேன் அந்த மேடையில. ஐயா வரார், தலைவர் வரார், தமிழ்நாடு முதலமைச்சர். முன்னால ஃபுல்லா பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்க. 100 மார்க் வாங்கினவங்க, தமிழ்ல 100 மதிப்பெண் வாங்கினவங்க எல்லாம் நேரு ஸ்டேடியம்ல வச்சு பாராட்டுறார். முன்னால வந்து நின்னாருங்க. ஒரு சொன்ன வார்த்தை, நான் டீச்சர், பேசிக்கா நான் பேச்சாளர், நான் ஒரு ஆசிரியர். சொல்றாருங்க, பிள்ளைகளா படிங்க, படிங்க, மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்ற ஒரு குரல் இருக்குமா? இருந்ததா? அவரை கைவிட்டு விடலாமா? அவரை தாங்கி பிடித்தால் அது நம் தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் 4 ஆண்டுகள் புகழ் பாட வரவில்லை. இனி வரும் 40 ஆண்டுகளும் நீங்கள் தான் வாழ வேண்டும் என்பதற்காக பேச வந்திருக்கிறேன். வரும் 40 ஆண்டுகளும் உங்களுடையதுதான். என்னுடைய இந்த ஆண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்கிட்ட சொல்றாங்க எல்லாரும், உங்களுக்கு எதுக்கு ஆண்களை பார்த்தா கோபமா வருது? இல்லைங்க, உங்க மேல எந்த கோபமும் எனக்கு இல்லை. பொம்பளைங்க எப்படி தெரியுமா? நாங்க எங்களை அவமானப்படுத்திடாதீங்க. இந்த அரசாங்கம் செய்யற மாதிரி வீட்லயே நடந்துக்கோங்க. செய்யலன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு இல்லை கஷ்டம். 60 வயசு உங்களுக்கு ஆகிற வரைக்கும் நாங்க பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து விடுவோம். நல்லது இல்லைல்ல, இப்பவே பார்த்துக்கலாம்.
பெண்களுக்கும் சொத்திலே உரிமை என்று சொன்னது எப்பொழுது? எந்த நாடு சொன்னது? தமிழ்நாடு சொன்னது. தமிழ்நாடு சொன்னதற்கு பிறகுதான் மத்தியிலே அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள். நாங்கள் ஒளி காட்டுகிறோம். எங்கள் ஒளி திராவிட மாடல் அரசு. இந்த மாடல் அரசு தான் இந்த ஒன்றிய அரசுக்கான மாடல் என்பதனை இந்த உலகத்திற்கு உறக்க சொல்லிக் கொண்டிருக்க அரசு. நான் ஒன்றை சொல்லி நான் இடம் சார்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னார், பெண்களை பற்றி சொல்லும் போது, நான் இங்க மேடையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், புகழ்ந்தெல்லாம் பேசின அண்ணனுக்கும் பிடிக்காது, எனக்கும் அதில் ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை. அண்ணன் பேர் சொன்ன உடனே இல்லை, தலைவர் பேர் சொன்ன உடனே இல்லை, நம்முடைய துணை முதலமைச்சர் பெயரை சொன்ன உடனே ஏன் பெண்கள் மட்டும் அவ்வளவு கூக்குரல் எடுக்கிறோம் தெரியுமா? அந்த மகிழ்ச்சியை, அந்த சுயமரியாதையை எங்கள் உடல் கடந்து எங்களுக்கு உள்ளத்திலே, மனதிலே, புத்தியிலே ஒரு ஆன்மா குடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை தருகிறீர்கள் இல்ல, அதுக்குதான், வேற எதுக்கும் கிடையாது. கவிக்கோ சொல்வார், ஏ பெண்ணே, நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். சக்தியே, காலை தூக்கி ஆடி ஜெயித்த வரலாறு எங்களுடையது. வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள். இலக்கணத்தை உனக்கு போதித்தோம், நாங்கள் வலுவமைதிகளாக நின்றோம். தாலி கூட உனக்கு பூட்டும் விலங்கு, காதல் கூட உனக்கு விரிக்கும் வலை. பெண்மை எனும் தெய்வீக நெருப்பில் என்னை பரிசுத்தப்படுத்து. ஆம், நாங்கள் குற்றவாளிகள் தான், ஒப்புக்கொள்கிறோம். எத்தனை ஆண்டு கால குற்றம் இது? இப்பொழுது 4 ஆண்டுகளாக நாங்கள் அந்த குற்றத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறீர்களே நீங்கள், எங்களை விடுதலை செய்திருக்கிறீர்களே நீங்கள், எங்களை உணர விட்டு இருக்கிறீர்களே நீங்கள். நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன். நான் சொன்னேனே, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு கூட எனக்கு கிடையாது. 4 வருஷமா இல்ல, 15 வருஷமா பேசிட்டு இருக்கேன். என்னோட ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? நன்றி தான் ஐயா, நன்றியா. நீங்க இருந்ததுக்கு நன்றியா, இருக்க போறதுக்கு நன்றியா, இருக்கிறதுக்கு நன்றியா. இருங்க, நல்லா இருங்க, ஆயுசோட இருங்க, உடல் ஆரோக்கியத்தோட இருங்க. எங்க அம்மா உடம்பு அப்படி இருக்கு. நான் எங்க அம்மா உடம்ப நீட் பண்றேன். 85 வயசு. அப்படி தொடச்சிட்டே இருக்கிறேன். திடீர்னு கதவுலாம் பூட்டியிருக்கான்னு எங்க அம்மா. ஏன் மாமா? பூட்டு யாரும் இல்லை, பூட்டிட்டேன். அம்மா துடைக்கிற, இங்க ஒரு பள்ளங்க, நான் சொன்னதில்லை, இங்க ஒரு பள்ளம். 85 வயசு கிளவி. பள்ளம் பார்த்த உடனே இப்படி கை வச்சுக்கிச்சு. நான் தள்ளி பார்த்தேன். என்ன அம்மான்னு கேட்டேன். அம்மா சொன்னது அப்படியே சொல்றேன். காயல்பட்டத்துக்காரி, திருநெல்வேலிக்காரி. துடைக்கிற சொல்லுது, 9 வயசுல எனக்கு கல்யாணம். ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். 9 வயசுல எனக்கு கல்யாணம். 9 வயசுலயா? ஆமா. 13 வயசுல ருதான உடனே உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சாங்க. இப்போ குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் போட்டு பூ போடுவேன். பூ போட்டு அப்படி நிறுத்துறாங்க. சின்ன குழந்தை, 13 வயசு எவ்வளவு இருக்கும்? பூவை தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க. நிறுத்தின பாருங்க, நிக்கல பூ. ஒரு அம்மா பின்னடிச்சிருக்கு, சதையோட சேர்த்து அடிச்சிச்சு. அந்த அம்மா இன்னும் சொல்லலை. எங்க அம்மா ஃபாத்திமா பீபி இன்னும் சொல்லலை. போயிருக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு. 3 மைல் தாண்டி மாட்டு வண்டியில போய் இறங்கின உடனே ரத்தம் அப்படியே மேலே வந்திருக்கு. சாயந்தரம் 7 மணி. அம்மா அப்பா ரூம்ல அம்மா விட்டுருக்காங்க. உள்ள போய் அப்படியே அமைதியாயிட்டாங்க. அம்மா, என்னம்மா நடந்தது? இல்லை, என்னை பார்த்தாரா? சரி. ரத்தத்தை பார்த்த உடனே அவருக்கு படபடப்பாயிடுச்சு, மயங்கி விழுந்துட்டு. அப்புறம் கேட்டாங்க என்னன்னு. எனக்கு சொல்ல தெரியல, பின்னடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். ஆஸ்பத்திரியில் போய் தையெல்லாம் போட்டு 3 மாதத்துக்கு அப்புறமா வந்தேன். சரி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. அம்மா சொல்வியா? சொல்லு. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா உன்னை பார்த்தாருல? ஆமாம். இந்த காயத்தை பார்த்துருப்பாருல? அந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல? என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அம்மம்மா சொன்ன பதில் அப்படியே நான் சொல்றேன். அம்மம்மா சொன்னாங்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. நீயா நல்ல பொண்ணா? அம்மா அப்பாவுக்கு எப்படி தெரியும்?
இல்ல அவ்வளோ அழுத்தமா ஒரு காயம் வந்த அப்புறமா நான் சத்தம் போடல, வலியை சமாளிச்சிட்டு இருந்தேன்ல. அதுக்கு நல்ல பொண்ணுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை காட்டுச்சு அம்மம்மா. காட்டிட்டு சொல்லிச்சு, யார்கிட்டையும் சொல்லாம இருந்ததுக்கு தான் என்ன நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இது என் பிள்ளைங்க கிட்ட கூட சொன்னதில்லை, உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் எனக்கு இந்த நகை வேணாம். அப்படி எடுத்து என்கிட்ட கொடுத்துச்சு. கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுச்சு, என்ன மாதிரி இந்த மாதிரி மோதிரங்கள் கிடைக்கும்ன்றதுனால வலி இருந்தா கத்தாம இருக்காது, கத்து. நான் ஒரு மந்திர சொல் சொல்லிவிட்டு போகிறேன். அப்பா என்று கத்துங்கள், உங்களுக்கான விடியல் வரும். ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு என்றார்களே, இன்னும் இன்னுமான வாழ்க்கையில் அவர்தான் விடியல் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இந்த அரசு இன்னும் இன்னும் வாழட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.